கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு கோர விபத்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்திருக்கிறது. சுமார் 20 மாடி கட்டிட உயரத்துக்கு மலை போல குவிக்கப்பட்டிருந்த குப்பைகள் திடீரென சரிந்து விழுந்ததில் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த பணியாளர்கள் அப்படியே உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 6 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 30க்கும் மேற்பட்டோரின் நிலை என்னவென்றே தெரியாமல் இருக்கிறது. என்ன நடந்தது? விவரம் இதோ. பிலிப்பைன்ஸின் செபு நகரில் இருக்கிற பினாலி குப்பை கிடங்குகள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. விபத்து நடந்த நேரத்துல அங்கிருந்த அலுவலக கட்டிடங்கள், தங்குமிடங்கள் எல்லாமே அப்படியே அந்த குப்பைகளுக்கு அடியில அமுங்கியிருக்கு. மீட்பு பணியாளர் அங்க போய் பார்த்தப்போ எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வெறும் குப்பை கழிவுகள் மட்டும்தான் இருந்திருக்கு. 300க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் ராப்பகலா தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, சமீபத்தில் அங்கே ஏற்பட்ட நிலநடுக்கம், அது நிலத்தோட உறுதியை குறைச்சிருக்கலாம். 2வது, பெய்த கனமழை, குப்பைகள் தண்ணீரை குடிச்சு ரொம்ப கனமாகி அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. இதுல ஒரு பெரிய சவால் என்னன்னா, குப்பையில இருந்து வர்ற மெத்தேன் வாயு சின்ன தீப்பொறி பட்டாலும் மொத்த இடமும் தீப்பிடிக்கும் அபாயம் இருக்கிறதுனால மீட்பு பணிகள் ரொம்ப சவாலாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி 2000 வருஷம் மணிலாவில் இதே மாதிரி ஒரு விபத்து நடந்து 200 பேர் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்க இருக்கிற மக்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அரசு இப்போ அந்த குப்பை கிடங்குக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த குப்பை கிடங்கு சம்பவம் சமீபத்தில் இருக்கிற மீட்பு பணிகள் இப்போ வரைக்கும் இரவு பகலா மீட்பு குழுவிற்கு சவாலாகவும் இருக்கு. இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். மேலும் காணாம போனவங்க சீக்கிரம் உயிரோட மீட்கப்படணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். இது போன்ற உடனடி செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.